சென்னை கொடுங்கையூர் பகுதியில் இன்ஸ்டாகிராம் மூலம் கஸ்டமர்களை சேர்த்து கொண்டு வலி நிவாரண போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட லோக்கல் இன்ஸ்டா பிரபலம் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கொடுங்கையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இளைஞர்கள் வலி நிவாரண மாத்திரைகளை போதாக பயன்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் அந்த பகுதியில் தீவிர சோதனை மற்றும் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகர் மீனாம்பாள் சாலை பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்கிற டோலி என்ற இளைஞரின் வீட்டில் சோதனை செய்தபோது 420 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இவர் லோக்கல் இன்ஸ்டாகிராம் பிரபலம் என்பதும் பொதுவாக சினிமா பாடல்களுக்கு ரீல்ஸ் போடுவது இவரது வழக்கமான செயல் என்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அரவிந்தன் அளித்த தகவலின் பேரில் போலீசார் தொடர்ந்து வியாசர்பாடி கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்த சிச்சி சஞ்சய் என்பவரை கைது செய்து மேலும் 480 மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். அடுத்து கொடுங்கையூர் எழில் நகர் பகுதியில் வசிக்கும் ஆட்டோ ஓட்டுநர் அஜித்குமார் என்பவரிடம் 266 மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் இவர்களிடமிருந்த போதை மாத்திரைகள் வாங்க வந்த ரஞ்சித் மற்றும் குல்லு பிரவீன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி கைது செய்தனர். அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் 8வது பிளாக்கை சேர்ந்த பைசன் அகமது என்பவர் தனது அண்ணன் சதாம் உசேனுடன் பீகார் மாநிலத்திற்கு வாக்கு போட சென்றபோது 1200 போதை மாத்திரைகளை வாங்கி வந்ததாக தெரிகிறது. மேலும் அவர் அரவிந்த் என்கிற டோலுவிடம் அந்த மாத்திரைகளை கொடுத்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. அந்த மாத்திரைகளை அரவிந்த் தனது நெருக்கமான நண்பர்களான சஞ்சய், அஜித்குமார் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமானவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் அம்பலமாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து அரவிந்த், சஞ்சய், அஜித்குமார், ரஞ்சித், பிரவீன், பைசன் அகமது ஆகிய 6 பேர் மீதும் கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களின் இன்ஸ்டாகிராமில் நெருங்கிய தொடர்புகளை போலீசார் தற்போது கண்காணித்து வருகின்றனர். அவர்கள் கூட போதை மாத்திரை வாங்குகிறார்களா அல்லது விற்பனையில் ஈடுபட்டு உள்ளார்களா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு உள்ளனர்.